ஜனவரி 24. பொறுமையால் மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு மகிழ்ந்திருங்கள், துன்பத்தில் பொறுமையாயிருங்கள். ரோமர் 12:12. திருமறையிலுள்ள பிரபலமான அன்பின் அத்தியாயமாகிய 1 கொரிந்தியர் 13 வெளிப்படுத்தும் அன்பின் 15 குணாதிசயங்களில் முதலாவது வருவதே பொறுமைதான். வசனம் 4 முதல் 7 வரை. அன்பு நீடிய பொறுமையுள்ளது. எனவே பொறுமையை நற்பண்புகளின் மகுடம் என்றும் நிறைவின் அடையாளம் என்றும் கூறலாம். யாக்கோபு 1:4. பொறுமையில்லாது எந்த கனியிலும் நாம் முதிர்ச்சி அடைந்து சிறக்க முடியாது. இன்று அன்பின் வெளிப்பாடாகிய மகிழ்ச்சிக்கும் பொறுமைக்கும் உள்ள தொடர்பை தியானிப்போம். பிரச்சனை இல்லாதிருப்பதே மகிழ்ச்சி என்று பெரும்பாலும் நாம் எண்ணுகிறோம். இது முற்றும் தவறு. அவமானத்தையும் வேதனையையும் இயேசு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சகித்ததாலேயே எதுவும் அவரது மகிழ்ச்சியை கொள்ளையிட முடியவில்லை. எபிரேயர் 12:2. கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தாவி குதித்து விடுவதால் நமக்கு மகிழ்ச்சி கெட்டுவிடாது. முடியாததை ஏற்றுக்கொள்வதும் இன்றியமையாதது இல்லாமல் வாழத் தெரிவதும் தாங்க முடியாததை சகித்துக் கொள்வதுமே மகிழ்ச்சியின் ரகசியம். நமக்கு இருக்கும் இன்னல்களுக்காய் புலம்புவதை நிறுத்தி நமக்கு இல்லாத இன்னல்களுக்காய் ஆண்டவரை போற்றும் போதுதான் ஆனந்தம் பொங்கி வரும். இரவெல்லாம் கண்ணீர் இருக்கலாம், காலையிலோ களிப்பு வந்துவிடும். சங்கீதம் 30:5. விடியும் வரை காத்திருக்க நமக்கு பொறுமை இல்லையே மகிழ்ச்சி கிட்டாது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்க நாம் நடுக்கடலில் மூழ்கிவிடுவோமோ? லூக்கா 8:22. கோபுரங்கள் போல் எழும்பி வரும் அலைகளுக்கு அஞ்சுவது இயல்புதான். ஆனால் நம்முடன் இருப்பது யார்? நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது யாது என உணர்வோமானால் முடிவை காண நாம் பொறுமையாயிருக்கலாம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளான மகிழ்ச்சியை இழக்க மாட்டோம். சிறைவாசகத்தில் பவுல் காட்டிய பொறுமை நமக்கு பிலிப்பியர் என்ற மகிழ்ச்சி நிருபத்தை தந்துள்ளது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு அடுத்த பவுலைப் போல் அவ்வளவு பாடுபட்டது எவருமில்லர். ஆனாலும் துயருற்றாலும் எப்போதும் மகிழ்ச்சி என்பதே அவரது வாழ்வின் கோட்பாடு. 2 கொரிந்தியர் 6:10. அவரது இந்த மனப்பான்மை மற்றவர்களை செல்வந்தராக்கி அகமகிழச் செய்தது. மால்டா தீவுக்கருகில் சொருகிக் கொண்ட கப்பலின் பயணிகளை பவுல் எவ்வளவாய் தைரியப்படுத்த முடிந்தது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 27:21 முதல் 26. பொறுமை என்னும் செங்கல் வைத்தே இன்ப இல்லங்களை கட்ட முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கொல்லி பொறுமையின்மையே. சிலருக்கு அதுதான் பிரியம். நீங்கள் கோபப்படும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 60 வினாடி மகிழ்ச்சியை இழக்கிறீர்கள். வீட்டில் இழுபறி என்றிருந்தால் அது அன்பின் கயராயிருக்கட்டும். முகத்தை சுளிக்க 64 தசைகள் வேலை செய்ய வேண்டுமாம். புன்முறுவலுக்கோ 13 போதுமாம். வீண் வேலையேனோ?